பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பரபரப்பான ஒரு செய்திய இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில நடந்த பாலியல் குற்றச்சாட்டுல தீர்ப்பு வந்து ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதில அதிருப்தி இருக்கு. அவர் மட்டுமே குற்றவாளின்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா, அவர் மட்டும் இல்ல. யார் அந்த சார் அப்படிங்கிறதுல கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு. அதுக்கு விளக்கமும் குடுக்குறாரு. நம்ம ஞானசேகரனுக்கும் கோட்டூர்புரம் சண்முகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த 24ஆம் தேதி அவர் வந்து பிடிபடும்போதும் சரி, வெளிய வந்த பிறகும் சரி, கிட்டத்தட்ட 6, 7 தடவ வந்து கோட்டூர்புரம் சண்முகத்துக்கு பேசியிருக்காரு. அதேபோல சுப்பிரமணியம் ஐயா வந்து கோட்டூர்புரம் சண்முகத்துக்கு பேசியிருக்காங்க. இதில ஏதோ மர்மம் இருக்கு. அதனால கண்டிப்பா இத வந்து திமுக தலைவர் வந்து இத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 48 மணி நேரம் நீங்கள் வந்து விசாரிச்சு இத உண்மைய வெளிய கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா, இதுக்கு மேலும் உள்ள தகவல்கள நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த தகவலும் இல்லாம இப்படி ஒரு பகிரங்கமான அறிக்கைய நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட முடியாது. சாத்தியமும் இல்ல. அப்போ ஏதோ ஒரு தரவுகள், ஏதோ ஒரு விஷயங்கள் அவர்ட்ட இருக்கிறதா தான் தெரியுது. பார்ப்போம். 48 மணி நேரத்துக்குள்ள விசாரணை எதுவும் இங்கே மாறுபடுதா? இல்ல 48 கடந்து அண்ணாமலை அவர்கள் எதுவும் திடுக்கிடும் தகவல் தருகிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.